நிருபம அனித்ய நிரம்சக அபி அகண்டே மயிசிதி சர்வவிகல்பனாதிசூன்யே घटयति जगदीशं जीवभेदं तु அகடித घटना பட்டீயசி மாயா. ஒவ்வொரு ஸ்லோகத்திலையும் அகடித घटना பட்டீயசி மாயா அப்படின்னு வரும். இந்த மாயையை இவ்வளோ அழகாக ஆச்சாரியால் புரிய வைக்கிறார். அகடித घटना பொருந்தாத விஷயத்தை பொருந்தும்படி செய்யக்கூடியது எதுவோ அதுதான் மாயை. எப்படி சார் ஒரு கயரில் போய் ஒருத்தன் அது பாம்புன்னு பார்ப்பான்? உங்களுக்கு லாஜிக்கே இல்லை. அசடா எவ்வளோ கோபம் வருது, ஆனால் நடக்கிறதே இல்லையா? பொருந்தா அதை பார்த்து சார் எப்படி சார் ஒரு அவனுக்கு தன்னுடைய பையன் மேலே எல்லா குழந்தையும் ஒன்று தானே சார், இந்த அறிவு இருக்காதா சார்? அவன் ஏன் சார் தன் குழந்தைய மாத்திரம் அதிகமாக கவனிக்கிறானே, பக்கத்து வீட்டு குழந்தைய கவனிக்கிறது இல்லைன்னா அது ஆச்சரியம்தான் இது இல்லையா? எல்லோரும் பேசும்போது எல்லாரும் இந்த மசான வைராக்கியம் இல்லையா, எல்லாம் இதுக்கு தான் சார், 3 அடிக்கு தான் சார்னு எல்லாம் பேசுவாங்க. ஆனால் அடுத்த ஜனம் எல்லாம் மாறிவிடுவாங்க இல்லையா? இதெல்லாம் பேசுறது தான், இதுதான் உண்மை இல்லையா? ஜெகத்தில் இதெல்லாம் உண்மை. இப்படி இதெல்லாம் எப்படி இது நல்லா நடக்கிறது? எல்லாம் தமாஷா இருக்கா சார்? அகடித்து இந்த பொருந்தாத விஷயங்கள்லாம் பொருந்தா மாதிரி செய்ய வைக்கிறது எதுவோ அதுக்கு பேர் தான் மயம். அகடித घटना. அது சேரவே முடியாது. அகடிதமாக இருக்கக்கூடிய விஷயத்தை போய் சேர்த்து வைக்கிறது இருக்கு பாருங்க, அதுக்கு பேர் தான் மாயை அப்படின்னு இப்போ ஒரு தடவையும் சொல்ல போகிறார். நிருபம்ம இந்த பிரம்ம தத்துவமானது எப்படி இருக்குது? அதுக்கு ஒரு உபமா இருக்குமா? அது பிரத்யக்ஷம், அனுமானம், உபமானம், இப்படி எதாலையாவது அதை எஸ்டாப்ளிஷ் பண்ணும்போது இருக்கிறது ஒன்று அத்விதீயம்னு சொல்லிட்டோம். அப்போ ரெண்டாவது பொருளே இல்லை. ரெண்டாவது பொருளே இல்லை அப்படின்னு சொன்னாங்கன்னா அதுக்கு என்ன உபமா இருக்கும்? ஒரு உபமானம் சொல்லணும்னா ரெண்டாவது பொருள் இருந்ததுன்னா தான் உபமா சொன்னோம். இது இரண்டற்றதா ஏகமேவ அத்விதீயம் பிரம்மா அப்படின்னு இருக்குது. அதனால் நிரூபமாக இருக்குது. அது மாத்திரம் இல்லை, அது நித்தியமாக இருக்கிறது. நித்தியமாக இருக்கிறதுன்னா எல்லா சமயத்திலையும் அது இல்லாததே கிடையாது அப்படின்னு இருக்குது. இந்த மாயையானது, மாயைன்னா என்ன அர்த்தம்? உங்களுக்கு அறிவு வந்ததுன்னா போகணும் இல்லையா? அது போகவே இல்லையே. பிரம்மமானது வரது போகிறதுன்றதெல்லாம் மாய்க்கு தான் உண்டு. எடுத்தவொன்னே இந்த ஆகமா அபாயி, இந்த ஆகமா அபாயினோ அனித்யாகா அப்படின்னு நம்ம பார்த்துருக்கோம் இல்லை? ஆகமம் அபாயி அப்படின்னு சொல்கிறதெல்லாம் அனித்தியமான விஷயங்களுக்கு தானே வரும். எப்படி பிரம்மத்துக்கு வரும்? அதனால் அந்த பிரம்மமும் எப்படி இருக்குது? நித்தியமாக இருக்குது, நிருபமமாக இருக்குது, நித்தியமாக இருக்குது, நிரம்சகமாக இருக்குது. அதுக்கு ஒரு பார்ட்டு இல்லை அம்சம். அது நிரவயவமாக இருக்கக்கூடிய வஸ்து. நிரவயமாக இருக்கக்கூடிய வஸ்துவில் எப்படி பார்ட்ஸு அவயவங்கள்லாம் வரும்? அது நிரவயமாக இருக்கக்கூடியது, நிரம்சகமாக இருக்கக்கூடியது. அது மாத்திரம் அபி அகண்டே, அது மட்டும் இல்லை, அது அகண்ட ஸ்வரூபமாக, ஆதாரமாக, ஆனந்தமாக, அகண்ட ஸ்வரூபமாக இருக்குது இல்லையா? அப்படின்னு உபனிஷத்தெல்லாம் நமக்கு சொல்கிறது. அதாவது சர்வாதார ஸ்வரூபமாக இருக்குது, அகண்டமாக இருக்கக்கூடியது. கண்டம்னா அது பேதம் பண்ணி நீங்கள் பார்க்கவே முடியாது. ஜீவனும் பிரம்மத்தையும் பிரிச்செல்லாம் பார்க்க முடியாது. இருக்கிறது ஒரே கட்டி. அந்த கட்டியில் சக்கரை கட்டியை, அந்த வெள்ளை கட்டி எடுத்திங்கன்னா எல்லாத்துலேயும் வெள்ளம் தான் இருக்கும், வெள்ளத்தை தவிர எதுவுமே இல்லை. அப்படி இருக்கக்கூடிய அகண்ட ஜீவன் ஈஸ்வரன்ற பேதங்கள்லாம் அங்கே கிடையாததான ஒரு இடம் இல்லையா? அப்படி அகண்டமாக இருக்குது. அப்படி இருக்கக்கூடியதை இல்லையா, இப்படி உபமானம் இல்லாமலும் அழிவில்லாமலும் ஒரு பார்ட்ஸாக கூறு போட முடியாமலும் இல்லையா, பிரிவே இல்லாமலும், அது மாத்திரம் இல்லை சர்வ விகல்பனாதிசூன்யே, எந்த ஒரு வேற்றுமையும் எந்த ஒரு டிவிஷனுமே அதில் கிடையாது. சர்வ விகல்பனாதி சூன்யம், சர்வ விகல்பங்களும் அங்கே இல்லவே இல்லை. எந்த விதமான வேற்றுமைகளும் அங்கே இல்லவே இல்லாததான ஒரு ஸ்வரூபம். அப்படி இருக்கக்கூடிய அந்த பிரம்மத்தில் இல்லையா, அப்படி இருக்கக்கூடிய மயிச்சித்தி, என்னுடைய புத்தியில் என்ன அது எப்படி வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜகத்து ஈஷ ஜேவ பேதம் கடயதி, அது என்ன பண்ணியிருக்கு பாருங்க, உலகமாகவும் ஜகத்தாகவும் ஈஸ்வரனாகவும் ஜீவனாகவும் இந்த பேதத்தை, அதில் இருக்கிறது ஒரு ஸ்வரூபம், அதில் எதுவுமே வராதுன்னு கேட்டிங்க. அப்போ எப்படி நான் இருக்கேன்? அப்போ கடவுள் எங்கேருந்து வந்தார்? எப்படி இந்த உலகம் வந்தார்? இதான ஃபிலாசபி. இந்த மூணு எப்படி வந்தது அப்படின்னு பார்த்தா காரணமே தெரியல நமக்கு. அது தெரியல.
அதான் அதுதான் என்னன்னா பொருந்தவே இல்லையே, ஆனால் பார்க்குறோமே. அதான் பொருந்தாததை பொருந்த வைக்கிறது எதுவோ அதுதான் மாயை. நீங்கள் என்னமோ இந்த உலகம் இருக்கா மாதிரியும், ஜீவன் தான் நானுன்னு தனியாக இருக்கா மாதிரியும், நீங்கள் வேற நான் வேறன்னு பார்க்குற மாதிரியும் இருக்கிறது பரமாத்மா அங்கே இங்கே மேலே இருக்கார் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கோம். ஆனால் சாஸ்திரம் என்ன சொல்கிறது, எல்லாத்துக்கும் ஆதாரமாகவும் ஒப்புயர்வற்றவராகவும் இருக்கக்கூடிய, ஒப்பும் கிடையாது உயர்வும் இல்லாமல் இருக்கக்கூடிய ஒரு தத்துவம் அது. அந்த தத்துவத்தை தவிர இரண்டாவதே இல்லைன்னு சொல்லக்கூடிய இடத்துல எங்கேருந்து சார் வந்தது இந்த ஜீவன் ஈஸ்வரன்னு இந்த உலகம் எனக்கூடிய பேதங்கள்லாம் அப்படின்னு பார்த்தா நமக்கு புரியல. அதுதான் சார் மாயா. புரியலையோ இல்லையோ, இதுதான் மாயா. அகடித்த கடனா பட்டியசி மாயா. இப்படி சேர்க்க முடியாத இதெல்லாத்தையும் சேர்த்து வைக்கக்கூடிய திறமை எதுக்கு இருக்கோ அதுக்கு பேர் தான் சார் மாயை அப்படின்னா. இல்லாததை இருக்கிறதா காமிக்கிறது எதுவோ அதுதான் சார் மாயை இல்லையா. இல்லாததை இருக்கா மாதிரி செய்து பொருந்தாததை பொருந்தா மாதிரி காட்டுவது எதுவோ அதுதான் அந்த மாயா. அதுதான் அந்த மாயா சக்தி. அதுதான் பவர் ஆஃப் மாயா அப்படின்னு புரிஞ்சுக்கணும். இதுதான் மாயை. அடுத்தது சொன்னார் ஜகத் பேதத்தை படுத்துட்டார். இந்த ஜகத்து பாருங்க, ஸ்ருதி சத நிகமாந்த சோதகான் அப்பி அஹஹ தனாதி நிதர்சனேன சத்யஹ கலுஷயதி சதுஷ்பதாத்யபின்னாத் அகடித கடனா பட்டியசி மாயா. ஸ்ருதி சதம், நூற்றுக்கணக்கான ஸ்ருதிகள் எல்லாம் உங்களுக்கு அதே அடிச்சுக்கிறது. ஏகமேவ அத்விதீயம் பிரம்ம, ஏகமேவ அத்விதீயம் ஞானாதேவத்து கைவல்யம் இல்லையா, ந அந்யப்பந்தா வித்யதே அயனாய, எத்தனையோ நிஷ்கலம் நிஷ்கிரியம் சாந்தம் நிரவத்தியம் நிரந்தரம் இல்லையா. எல்லா ஸ்ருதியும் நமக்கு சொல்லி கொடுக்கறது என்ன, அஸ்பர்ஷம் ரூபம் இல்லை அகந்தம் எல்லாம் சொல்லி கொடுத்தாலும் நமக்கு 100 ஸ்ருதி ஆனது சொல்லிடுது. நீங்கள் தான் பரபிரம்மஸ்வரூபம் அத்வைத்தம்னு சொன்னாலும் கரெக்டு தான் சார் அப்படின்னு சொன்னால் கூட திருப்பி பிரச்சனை வருது, கோபம் வருது, வீட்டுக்கு போனால் யாராவது எரிச்சல் முட்டை இரிட்டேட் ஆகிறான். இதெல்லாம் எப்படி சார் வரும்? பிரம்மஸ்வரூபமாகவும் இருந்துட்டு எரிச்சல் படக்கூடியவனாகவும் இருந்தானாக்கா அது முரணாக இருக்க, மென்டல் தானே அப்படி இருக்கும். நம்மளாம் அப்படி தானே இருக்கோம் இல்லையா. அதனால் ஸ்ருதி சத அதுவாவது பரவாயில்ல சார். நிகமாந்தம், நிகமம்னாக்க இங்கே சாஸ்திரம் வேதம், நிகமாந்தம்னாக்க வேத சிரசாக இருக்கக்கூடிய உபனிஷத்து. ஸ்ருதி சத நிகமாந்தம், நூற்றுக்கணக்கான உபனிஷத்துகள்லாம் இந்த விஷயத்தை உங்களுக்கு சொல்லி கொடுக்கறது. அப்படி சொல்லி கொடுக்கறத இவன் என்ன பண்ணால் சோதகான், சோதகான்னா நன்னா பரிசோதனை பண்ணி விசாரம் பண்ணி நல்லா தேய்ச்சி புத்தியை ஒரு தடவையும் கிளாஸுக்கு 35 வருஷமாக அட்டன் பண்ணியிருக்கான் கிளாஸு. வேதாந்தம்னு காத்தாலையும் சாயங்காலமும் போய் சோதகம் பண்ணான் என்ன அப்படின்னும் போதே சந்தேகம் வருதில்ல, என்ன பிரயோஜனம்ன்றது மனசில் வச்சுக்கணும். என்ன எல்லாம் படிக்கிறார் என்ன சோதகான்னு. ஆஹா ஐயோ பாவம். ஆச்சரியம் என்னென்னா தனாதி, இந்த பைசா இல்லையா, இந்த பெண்ணாசை பொன்னாசை எதுவும் போக முடியாது. பெரிய பண்டிதராக இருக்கார், வந்தவொடனே சம்பாவனை கொடுத்தவொடனே எவ்வளோன்னு தான் பார்க்கறதுக்கு தோன்றது. என்ன பண்ணுறது இல்லையா. நடக்கிறத பார்க்குறோமா இல்லையா. எவ்வளோ படித்தவர், தெரியாத விஷயங்கள் இருக்கியா, அவருக்கு ஏன் அப்படி கோபம் வருது, அவர் ஏன் அப்படி ஒருத்தரை பற்றி இப்படி இழிவாக பேசுகிறார். இதெல்லாம் நம்ம தெய்வீ சம்பத்தை நிறைய படிச்சிருக்கோம். அந்த தெய்வீ சம்பத்தெல்லாம் இருக்கணும் இல்லையா. அந்த மகான்னு நம்ம யாரையாவது ஒத்துண்டா அவர்கிட்ட 100% இருந்தால் தான் நம்ம. ஆனால் அப்படி இருக்கா உலகத்தில்? ஏன் சார் இல்லைன்னா அதான் மாயை, அவ்வளோதான் விஷயம். வேறு ஒன்றும் அவளை திட்டத்துக்காக சொல்லலை. இதெல்லாம் மனுஷத்தின் இயல்பு. இது இப்படி தான் இருக்கும் உலகம், அப்படி தான் சார். இதெல்லாம் நீங்கள் கடந்து தான் போகணுன்ற அர்த்தம் இல்லையா. தனாதி நிதர்சனேன சத்யா. அவர் என்ன பண்ணுறாரு, இவ்வளோலாம் படித்து இருந்தாலும் இந்த பண்ணாசை பெண்ணாசை மண்ணாசை இதெல்லாம் அவருக்கு யாராவது கொடுத்தானா ஃப்ரீனா அவர் போய் ஏன் டிக்கெட் வாங்கினா, லாட்ரி டிக்கெட் வாங்கிடுறாரு. அவருக்கு என்னமோ ஒரு ஆசை வாங்கிவிட்டார். ஏதாவது கிடைக்கணுன்னாக்கா இவரும் அப்ளை பண்ணுறாரு. உங்களுக்கு இதை கிடைச்சதுன்னா உங்களுக்கு ஃப்ரீயாக அமேசான்லேருந்து வரும்னாக்கா அவ்வளோ படித்தவராக இருந்தாலும் ஆசை யார் விட்டது, அவரும் அப்ளை பண்ணிடுறாருன்னு வச்சுப்போமே. இப்படி தனாதி நிதர்சனேன சத்யா. அவர் என்ன ஆயிட்டார் ஒரு நிமிஷத்துலன்னா, ஆச்சாரியால் திட்டுறார், சதுஷ்பதாத்யபின்னாத், சதுஷ்பதாதி அபின்னாத். அவனை என்ன ஆச்சுன்னாக்கா 4 கால் இல்லை அவ்வளோதான் இல்லையா.
அவர் சங்கீத சாஸ்திரி ஹீனஹா சாட்சாத் பசு புச்ச விஷான ஹீனஹா அப்படின்னார் இல்லையா நீதி சதகத்தில். அவனுக்கு என்ன ஒன்றும் சங்கீதமும் தெரில சாஸ்திரமும் தெரிலன்னா அவன் வாழ்ந்து என்ன பிரயோஜனம்? அவன் சாட்சாத் பசுவாக இருக்கான் அப்படின்ற அர்த்தத்தில் சொன்னார். என்ன ஒன்று இவனுக்கு வால் இல்லை, ரெண்டு இவன் புல்லை தின்றது இல்லை. அது அந்த பசுக்கள்லாம் செய்த பாக்கியம் இல்லைன்னாக்கா இவனும் புல்லை சாப்பிட ஆரம்பித்தான்னா அதுங்களுக்கு இல்லாமல் போயிருக்கும். அது ஏதோ அதுங்க செய்த பாக்கியம் இந்த மனுஷனை விட வேறாக அது இருக்குது அப்படின்னு மனுஷனை துச்சமாக சொல்லக்கூடிய சதகம் இருக்குது. அதை மாதிரி ஆச்சாரியார் என்ன பண்ணார், அத்தியாச பாஷ்யத்தில் பஷ்வாதிபிஷ்ட அபிசேஷாத் அப்படின்ட்டார். இவன் என்னடான்னா இந்த உடம்புக்கே இவனுக்கு சம்பந்தம் இல்லைன்னா இந்த உடம்பை போய் வச்சுட்டு நான் ஐ ஆம் ஹாப்பி ஐ ஆம் அன்ஹாப்பின்றான் அசடித்தனமாக. ஐ ஆம் பிளைண்டுன்றான். அது எப்படி பிளைண்ட்னஸ் இவனுக்கு? அதுக்கு என்ன ஐ ஆம் எதோடையே சேராது, ஐ எதோட சேரும்? எதோடையும் சேராது. இவன் என்ன சொல்கிறான், சார் ஐ ஆம் 85 kgs சார் அப்படின்னு அன்னமய கோஷத்தோடு சொல்கிறான். சார் ஐ ஆம் தர்ஸ்டி ஐ ஆம் ஹங்கிரின்னு பிராணமய கோஷத்தோடு சொல்கிறான். ஐ ஆம் அன்ஹாப்பி ஐ ஆம் ஹாப்பின்னு மனோமய கோஷத்தோடு சேர்ந்து சொல்கிறான். சார் ஐ எம் அ பிராமின் ஐ எம் அ லாயர் ஐ எம் அ சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் அப்படின்றாரு. இதோட சேர்ந்து சொல்கிறான், இன்டெலெக்சுவலோட சேர்ந்து விஞ்ஞானமய கோஷத்தில் இருந்துட்டு சொல்கிறான். அவனுக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லைன்றது சொன்னால் அவனுக்கு தெரியல, அது அதில் இருக்கான். சார் எனக்கு இது தெரியும் சார், எனக்கு ஃப்ரெஞ்சு தெரியாது சார், ஃப்ரெஞ்சு தெரியும், ஆனந்தமய கோஷத்தோடு சேர்ந்து இருக்கான். உண்மையிலேயே அந்த ஐ இது எதோடையுமே சேராது. இந்த ஐயானது இதுக்கெல்லாம் சேராதது எதுவோ அது ஐயே. இதெல்லாம் இவன் சேர்ந்து பேசுகிறான்னா என்ன அர்த்தம் அப்படின்னாக்க இவனும் பசுவும் ஒன்று. ஏன் அப்படி சொல்கிறீங்க சார்னா, நீங்கள் இவன் பாருங்கள், ஊரில் யாராவது இவனை ப்ரைஸ் பண்ணான், இவனுக்கு ஒரு 10,000 ரூபா 10 ரூபா கொடுப்பான்னா அவன் நல்லவன்னு சொல்லி அவன் பின்னாடி போவான். யாராவது இவனை வந்து அட்டாக் பண்ணுவான்னு தெரிஞ்சதுன்னா இவனை எதுவும் கொடுக்க மாட்டான்னு தெரிஞ்சதுன்னா இவன் தள்ளி போயிடுவான். ஹீ டசன்ட் லைக் மீ சார், ஐ வாண்ட் டு ஸ்டே அவே அப்படின்வான். ஐ லைக் ஹிம் சார் அப்படின்னா என்ன அர்த்தம்? லாபம் இருக்குது அப்படின்ற அர்த்தம். அதுதானே உண்மை. அது மாதிரி பசு என்ன பண்ணுறதுன்னா, கையில் புல்லோடு போனீங்கன்னா அது உங்ககிட்ட ஆசையாக வருது. நீங்கள் ஒரு தடியை எடுத்துன்னு போனீங்கன்னா அது பலாயத்தை, அது திரும்பி ஓடுறது. இதே மாதிரி தானே மனுஷனும் பண்ணிகிட்டு இருக்கான். வாழ்க்கையை யோசித்து பாருங்கள். சொல்லும்போது கஷ்டமாக இருக்குது, ஆனால் நம்மளாம் என்ன பண்ணிகிட்டு இருக்கோம் இல்லையா? ரொம்ப நல்லவர் சார், ரொம்ப பிரியம் சார்னா என்ன அர்த்தம் ஒன்றாரு? லாபங்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் பரஸ்பரம் இருக்குன்றது தானே உண்மை. இவருக்கு எனக்கு பிடிக்காதுன்னா என்ன அர்த்தம்? ஏதோ பரஸ்பரம் ஒத்து போகலன்றது. இதுதான் உண்மையை தவிர இதுதான் நடந்துட்டுருக்கு. இப்படி ஒரு பசுவானது எப்படி ஒரு புல்லை பார்த்தா கூடவே போகிறதோ, எப்படி கட்டையை பார்த்தான்னாக்கா விலகி போகிறதோ, அப்படி தான் இந்த மனுஷனும் வாழ்க்கையில் தெரிஞ்சுட்டு எதோடையோ சம்பந்தமே இல்லாத அந்த மனசோடையும் சம்பந்தம் இல்லாத பிராணனோடையும் சம்பந்தம் இல்லாத இன்டலெக்டோடையும் சம்பந்தப்படுத்தி கொண்டு இப்படி ஏமாந்துட்டு இருக்கான் அப்படின்னு அத்தியாச பாஷ்யத்தில் தீர்மானம் பண்ணார். அப்போது ஒரு பூர்வபக்ஷி ரொம்ப அழகான கேட்டான், சார் இவனுக்கு ஆத்மா தெரியாதுன்னா, அந்த ஆத்மா தெரிஞ்சிருந்ததுன்னா இதெல்லாம் பண்ணியிருக்க மாட்டான், என்ன தெரியல அதனால் பண்ணான் அப்படின்னு சொன்னார். எப்படி பசுதான் இவனும், அந்த ஆத்மாவை நீ தெரிஞ்சுக்கிட்டான்னாக்க இந்த பிரச்சனையெல்லாம் உனக்கு வராது அப்படின்னு சொன்னார். உடனே பூர்வபக்ஷி ஒரு கேள்வி கேட்டான், சார் ஆத்மா வேறன்னு தெரியாது, ஆத்மா வேறன்னு எத்தனை பேர் இந்த யாகம் பண்ணுறவா தீட்சிதர்கள்லாம் தெரியுமே சார், அவளுக்கெல்லாம் தெரிஞ்சு தானே சார் உபாசனை எல்லாம் பண்ணுறாங்க. மேல் லோகத்துக்கு போகிறோன்னு அங்கே போகிறோம், இந்திரலோகத்துக்கு போவோம், அங்கே ரொம்ப ஊர்வசி டான்ஸ் எல்லாம் பார்க்கலாம், பிரம்மலோகத்துக்கு போனோம் அப்படின்றதுனால தான் சார் உபாசனை பண்ணுறாங்க. அவளுக்கெல்லாம் ஆத்மா வேற நான் வேறன்னு தெரியறதே சார் அப்படின்னாரு. அதுக்கு ஆச்சாரியாளுக்கு கோபம் வந்துடுது. பாரு, அசனாயா பிபாசா அதீதா ஆத்மான்னு தெரியுமா அவனுக்கு அப்படின்னு கேட்டார். பசிதாகத்துக்கெல்லாம் அப்பாற்பட்டது, நிரவத்தியமாக நிஷ்கலம் நிஷ்கிரியம் சாந்தம் நிரவத்தியம்னு தெரியுமா அவனுக்கு? தெரியாதா இல்லையா? அவனும் பசு தான். அவனுக்கு என்ன வக்காலத்து வாங்குறான்? இங்கே விட்டு அங்கே போனான்னு ஆசைப்பட்டான், அதே தான் இல்லை. இவன் ஊட்டி கொடைக்கானல் போனான்னு ஆசைப்பட்டான், அவன் காஷ்மீர் போனான்னு ஆசைப்பட்டான், ஒருத்தர் சுவிட்சர்லாந்து போனான்னு ஆசைப்பட்டார், ஒருத்தர் சொர்க்கம் போனான்னு ஆசைப்படுறாரு. இதில் என்ன வித்தியாசம் வந்துடுது? எல்லாம் ஒரே கேட்டகரி தான் அப்படின்னு சொன்னார் இல்லையோ. சதுஷ்பதாதி அபின்னாத், இதுவும் சதுஷ்பதம், 4 பாதம் இருக்கக்கூடிய அனிமல்ஸ் எப்படியோ அது மாதிரி தான். இவ்வளோ வேதங்கள் படிச்சுட்டு ஸ்ருதி சத நிகமாந்த சோதகான்னு எல்லாத்தையும் நன்னா விசாரம் பண்ணிவிட்டு அப்படியே இந்த இந்த ஆசைகளில் போய் மாட்டின்ட்டு இவன் இருக்கான்னாக்க என்னத்தை சொல்கிறது சொல்லுங்கள்? கலுஷயத்தி, என்ன இது உன போய் எப்படி போய் இவனை மாட்டின்ட்டு பாருங்கள், கலங்க வைக்கிறது. இது என்னன்னா இதுதான் சார் அகடி தகட்டனா பட்டிய சிமாயா, பொருந்தாததை பொருந்துபடி செய்கிறது தான் சார் மாய. இதுதான் சார் மாய.
இது இந்த 4 கால் பிராணியை கூட இந்த மாதிரி பண்ணும் சார். இது சேர முடியாததை சேர்த்து வைக்கிறதுக்கூடிய திறமை இந்த மாய்க்கு இருக்குது சார். அதனால தான் நூற்றுக்கணக்கான உபனிஷதுகளை படித்தவராக இருந்தாலும் பணம் முதலியவைகளை காட்டினீங்கன்னா உடனே 4 கால் பிராணி போல விசேஷம் இல்லாதவர்களால் ஆக்கிறார்களே. அது என்ன காரணம்? ஆஹாஹா, அதான் சார் ஆச்சரியம். இது அல்லவோ ஆச்சரியம். இதுதான் அகடித்த கட்டணா பட்டியசிமாயா, உலகம் இதுதான் அப்படின்னு சொன்னார். சுகச்சிதகண்ட விபோதமத்விதீயம் வியதனிலாதி விநிர்மிதே நியோஜ்ய பிரமயதி பவசாகரே நிதாந்தம் து அகடித கடனா பட்டியசிமாயா. சுக சித்து அகண்ட இல்லையா, சுகம் ஆனந்தம், சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்மா அப்படின்னு வேதங்கள். விஜானம் ஆனந்தம் பிரம்ம ஆனந்தோ பிரம்மே திவ்யஜானாத். எப்படி நமக்கு ஸ்ருதிகள்லாம் அந்த ஆனந்த ஸ்வரூபத்தை சொல்லிக் கொடுக்குறது, பிரம்மன் தான் ஆனந்த ஸ்வரூபம் சொல்லிக் கொடுக்குறது. ஆனால் நம்ம அந்த மாயையில் மாட்டின்ட்டு அதை எவ்வளோ தடவை கேட்டாலும் கோட்டை விட்டுட்டே இருக்கோம் இல்லையா. சுகம், அதுக்கப்புறம் சித்து, எங்கு இருக்கக்கூடிய ஆனந்த சித் ஸ்வரூபம் நான் சொப்பிரகாசமாக சதா சர்வகாலமும். எந்த நான் மூச்சுட்டு இருந்தானோ, எந்த நான் கனவு கண்டேனோ, எந்த நான் தூங்கினேனோ, அந்த மூணுத்தையும் பார்க்கக்கூடிய நான் இல்லையா, எனக்கு நல்லா தெரியறது, சொப்பிரகாசமாக தெரியறது அப்படிப்பட்ட நான். ஆனால் அந்த சித்துன்றது நமக்கு நன்னா தெரியறது, ஆனாலும் அதை நோட் பண்ணுறதுக்கு தவறி விடுறேன். அந்த இந்த பாடி மைண்டு இன்டலெக்டில் ரிஃப்ளெக்ட் ஆகிற அந்த ஐயை தான் நான் ஐயின்னு காத்தால் எழுந்தவொடனே நினைக்கிறேன். வேதாந்தம் படித்தவனுக்கு அழகு என்ன, காத்தால் எழுந்தவொடனே பிரம்மமாக தானே எழுந்துக்கணும் இல்லையா. நானே பிரம்மம்னு எழுந்துக்காமல் இந்த பாடி மைண்ட் காம்ப்ளெக்ஸில் இருக்கக்கூடிய இந்த வீட்டில் இந்த குடும்பத்தில் இருக்கக்கூடியவன் அப்படின்னு பரிச்சின்னமாக எழுந்துக்கிறான். இவன் தூக்கத்தில் எழுந்துக்கிறான், ஆனால் நல்லா தெரியுது சித்து இவன் ஜடமாக இவன் தூங்குவானா, இவன் எங்கும் இருக்கக்கூடியதான சைத்தன்ய ஸ்வரூபமாக இருக்கக்கூடியவர் அப்படின்னு தெரியுது. இப்படி அகண்ட விபோதம் அத்விதீயம், இப்படி போதஸ்வரூபமாகவே இருக்கான் அவர். அறிவு ஸ்வரூபமாக ஞானம் அப்படின்னாக்கா ஒரு ஆப்ஜெக்டோடு சேர்ந்து வந்ததுன்னா தான் நாலேஜானது வரும். அது ஞேயமாக இருக்கும். இது ஞானம். இந்த ஞானமானது என்ன, என்னை பற்றியதான ஐ. இந்த ஐயானது ஒரு பொழுதும் அறியப்பட்டதாக ஆகவே ஆகாது. எதெல்லாம் அறியப்பட்டதாக ஆகிறதோ அதெல்லாம் இது நானாக இருக்க முடியாது. என்னால் அறியப்பட்டது எல்லாம் இது, என்னால் அறியப்பட்டது, பார்க்கப்பட்டது, கேட்கப்பட்டது எல்லாம் இதுவே தவிர ஐயாக ஒரு நாளும் ஆக முடியாது. ஏன்? நான் அறிவு ஸ்வரூபமாக இருக்கிறேன், ஞப்தி ஸ்வரூபமாக இருக்கிறேன். இது விபோதம். அது எப்படி இருக்குன்னா அத்விதீயமாக இருக்கக்கூடியது. இது அத்விதீயம், இரண்டற்றதாக இருக்கிறது. இந்த ஸ்வரூபமானது, இந்த பிரம்மமானது, இந்த ஆத்மாவானது இப்படி இருக்கு. அதை போய் இவன் எப்படி பார்த்தான் பாருங்க. வியதனிலாதி விநிர்மித்தே. இந்த வியத்து அனிலம் முதலிய, வியத்து அப்படின்னா ஆகாசம், ஆகாஷாத் வாயு, வாயோர் அக்னி என்ன இல்லையா, வாயு, அப்புறம் அக்னி, ஆபஹா, அப்புறம் பிருத்திவி. இப்படி வியதாதி அனிலாதி விநிர்மித்த இப்படி நிர்மாணிக்க உண்டு பண்ணியிருக்கு இல்லையா. இந்த உலகமானது எப்படி வந்திருக்கு, இந்த பஞ்சபூதங்களால் வந்திருக்கு. அந்த ஆத்மாவானது எப்படி இருக்குது அப்படின்னாக்கா, இந்த பஞ்சபூதங்கள்லாம் நமக்கு எப்படி இருக்குது, கண்ணால் பார்க்கக்கூடியவதாக இருக்கக்கூடிய திருஷ்யத்துவம் இல்லையா. இதெல்லாம் எப்படி இருக்குது, நமக்கு தெரிஞ்ச பொருள்கள் எல்லாம் வேதாந்தத்தை தவிர, வேதாந்தத்தில் சொல்கிற பிரம்மத்தை தவிர எனக்கு தெரிஞ்ச பொருள்கள் எல்லாம் எப்படி இருக்குது, கண்ணால் பார்க்கக்கூடியதாகவோ அறியக்கூடியதாகவோ தான் இருக்குது, திருஷ்யத்துவத்தோடு கூடியிருக்கு. அது மாத்திரம் இல்லை, எல்லாம் சேஞ்ச் ஆகிட்டே இருக்குது. நான் பார்க்குற காலத்திலேயே சேஞ்ச் ஆகிட்டு இருக்கு. 25 வருஷம் முன்னாடி என்னை பார்த்தது எப்படி இது குருகுலத்தில், இப்போ பார்க்குறதுக்கு அப்படி எல்லாம் சேஞ்ச் இருக்குது. இன்னும் டாக்டர்ஸ் என்ன சொல்கிறான், எவ்ரிடே சேஞ்ச் ஆகுதுன்றான். கிளான்ஸ் எல்லாம் சேஞ்ச் ஆகி எல்லாம் மாறிக்கொண்டே இருக்குது. இது சவிகாரத்துவமாக இருக்குது. அது மாத்திரம் இல்லை, எல்லாத்துக்கும் ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்குது இல்லையா. ஆம்பளையாகனா ஆம்பளையாக இருக்கும் தன்மைன்னு ஒன்று இருக்குது, பொம்பளைக்கு பொம்பளையாக இருக்கும் தன்மைன்னு ஒன்று இருக்குது, மைக்காக இருக்கும் தன்மைன்னு, நாயாக இருக்கும் தன்மைன்னு இருக்குது. எல்லாத்துக்கும் ஒரு குணத்தோட சகுணத்துவத்தோட கூடினதாக இருக்குது இல்லையா. எல்லாரும் பாருங்கள் பௌத்திகத்துவம், எல்லார் கையிலையும் பாருங்கள்
இந்த பூதங்களினுடைய ஒரு சேர்க்கை இருக்குது. இந்த மண்ணோ ஆகாசமோ இது இல்லாத ஒரு மனுஷனோ ஒரு விஷயமோ உலகத்தில் எங்கேயுமே கிடையாது. இப்படி திருஷ்யத்துவமாகவும் சவிகாரித்துவமாகவும் சகுனத்துவமாகவும் பௌத்திகத்துவமாகவும், அது மட்டும் இல்லை, இன்னொன்று ஒன்று ஆகமா பாய் அனித்தியத்துவம் நல்லா தெரியுது இல்லையா? 50 வருஷம் பொறுத்து உங்களை வந்து பார்க்க முடியுமா சார் வீட்டிலன்னு கேட்டான்னா நம்ம சிரிப்போம், நான் இருந்தேன்னா பாரியா அப்படி தானே சொல்லுவோம். உங்கள் வீடு இருக்குமா சார் ஒரு 500 வருஷம் முன்னாடின்னா வாட் இஸ் த கேரண்டி இந்த ஊர் இருக்குமான்னு தெரியாது. எல்லாமே அனித்தியம். உலகத்தில் இருக்கக்கூடியது எல்லாம் ஆகமா பாய் தான், எல்லாம் வருது போகிறதே தவிர. ஆனால் இப்போ பாருங்கள், இந்த பிரம்மம் எப்படி இருக்குது? அதிருஷ்யம் அப்படின்னு சொல்கிறோம், அதிகாரி அப்படின்னு சொல்கிறோம், என்ன நிர்குணத்துவம், அப்புறம் அபௌத்திகம், அப்புறம் ஆகமாபாயி அதுக்கு கிடையாது, அது நித்தியஸ்வரூபா நித்திய சர்வகதா இல்லையா, நித்தியஸ்வரூபமாக இருக்குது, சாஸ்வதஸ்வரூபா அப்படின்னு சொல்கிறான். இப்படி இருக்கும் பொழுது எப்படி சார் அதையும் இதையும் சேர்ந்து இந்த உலகம் உண்மைன்னு நீங்கள் சொல்ல முடியும்? என்னுடைய பாடியில் பாருங்கள் சார், எங்கிட்ட ஆகாசம் இருக்குது, வாயு இருக்குது, அக்னி இருக்குது, ஆமாம் எல்லாம் சரீரத்திலேயே இருக்குது அப்படின்னு சேர்த்து எப்படி சார் சொல்லி இந்த பாடிக்கு எனக்கு சம்பந்தமே இல்லாத இருக்குமா? அகம் அபிமானமே எனக்கு நாட் அப்ளிகபிள். இந்த அகத்துலேருந்து போய் என் மனைவி, என் பொண்டாட்டி, என்னுடைய வீடு, என் புள்ள இப்படின்ற அது பக்கத்தில் மமா வரைக்கும் போகிறது பாருங்கள். அப்படி போய் அந்த போய் ஊர் மேலே ஒரு பாசம், சார் எங்கள் ஊர் சார் அப்படின்றான், அது ஒரு பெரிய விஷயமா, எங்கள் ஊர் சாமி சார் அங்கே போய் கற்றுனானே எப்படி அபிமானம் பாருங்கள் எப்படி வருது. அதில் ஒரு பாசம் வேறு, எங்கள் ஊருக்காரன் திருநெல்வேலி பார்த்தா ஒரு பாசம், தஞ்சாவூருக்கு எப்படி ஒரு அஜ்ஞானம் வந்து ஒரு லெவலுக்கு மேலே போய் 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 இதெல்லாம் ஒரு வழக்கமாகவே ஆயிடுது. இப்போ இதெல்லாம் தப்பாக பேசுகிறான்னு நமக்கு தெரிஞ்சால் கூட இப்போ வெளியில் சொல்ல முடியாமல் அவளோட சேர்ந்து நம்மளும் சொல்லலாம். ஏன்னா இதான் மாயை இல்லையா, மாட்டின்னு முழிக்கிறான், இதான் மாயை, அவன் கெட்டது போதாதுன்னு நல்லா இருக்கிறவனையும் கெட வைக்கக்கூடியதாக இருக்குது இந்த சமூகத்தினுடைய நிலைப்பாடு. அப்படி இருக்கு இல்லையா? இப்படி இதெல்லாம் பிரம்மத்திலிருந்து வந்தது, பிரம்மம் ஒன்று தான் சத்தியம், இதெல்லாம் ஆகமா பாயி, இதெல்லாம் சகுனத்துவத்தோடு கூடினது, இதெல்லாம் விகாரித்துவத்தோடு கூடினது எல்லாம் தெரியறது. ஆனாலும் இப்போ என்ன பண்ணி பார்க்குறோம், இந்த சரீரத்தை போய் நானுன்னு பார்க்குறான் இவன். இந்த பஞ்ச பௌத்திகமாக இருக்கக்கூடிய இந்த சரீரத்தை போய் நான் அப்படின்னு பார்க்கக்கூடியதான ஒரு நிலைமை இருக்குது. இது ஏன் சார்னா இதான் அகடித கடனா பட்டீய சிமாயா பவசம்சாரே நிதாந்தே பிரமயதி. இப்படி இவனை அந்த சம்சார சக்கரத்தில் உடலை வச்சு பாருங்க, இந்த மாயை தான் இல்லை எப்படி இருக்க வேண்டிய ஆள் அந்த அஜ்ஞான சக்தியினாலையும் விக்ஷேப சக்தியினாலையும் இந்த உடம்பை நானுன்னு நினைக்க போய், இந்த மைண்டை நானுன்னு நினைக்க போய், இந்த உடம்பு மேலே எனக்கு அபிமானம் வந்து இதை தாண்டி இருக்கிறத என்னால் வாழ முடியாதுன்னு நினச்சிட்டு ஒரு சப்போர்ட் வேணும்னு ஒரு கல்யாணத்தை பண்ணிட்டு, அதுக்கப்புறம் அவள் சொல்கிற பேச்சுக்கெல்லாம் ஆடிண்டு, இவன் சொல்கிற பேச்சுக்கெல்லாம் ஆடிண்டு, குழந்தைய பேத்துண்டு அதை விட பண்ணாமல் அது ஒருபடி எப்படி போய் மாட்டின்டான் பாருங்க இல்லையா? இதுதான் மாயன். அவனை அறியாமே எல்லாம் தெரியும், எல்லாருக்கும் இதெல்லாம் தெரியாதானே, எல்லாம் அனுபவத்தில் பார்த்தவன் தான், ஆனால் மாட்டின்னு ஒழிக்கிறோம். இதுதான் உலகம் இல்லையா? அகடித்த கடனா பட்டீய சிமாயா. இப்படி தான் இந்த சம்சார சூழலில் மாட்டின்னு இருக்கப்பா, இதிலிருந்து தப்பிக்கணுன்றது ஆச்சாரியானுடைய அபிப்பிராயம். என்ன, இதெல்லாம் இதுலேருந்து வெளியில் வாங்கி ஏகாந்தமாக கௌபீனவந்தகா கலு பாக்யவந்தகா, வைராக்கியத்தை சம்பாதிச்சுட்டு ஜம்முன்னு அப்படி கௌபீனத்தோடு போய் இருந்து ஆத்மஸ்வரூபமாக இருக்கிறது தான்பா நியாயன்றதை நமக்கு புரிய வைக்கிறதுக்காக இந்த மாயையை சொல்கிறார். எதி பஞ்சகத்தில் அதை சொல்லுவார். அதை என்ன அபகத குணவர்ஜம் ஜாதி பேதம் சுகச்சிதி விப்ர விட அகங்கிருதிஞ்ச ஸ்புடயதி சுததார கேஹமோகம் து அகடித கடனா பட்டீயசி மாயா. இது மட்டுமா நம்ம பண்ணுறோம்? இந்த பாஞ்ச பௌத்திகமான சரீரத்தை மாத்திரம் நானுன்னு நினச்சேனா பாருங்கள், எனக்குள்ளே பாருங்கள், ஜாதி இல்லையா, நீதின்னா எனக்குன்னு ஒரு நியாயம் இருக்குது, இப்படி தான் இருக்கணும். நீங்கள் என்ன, உங்களுக்கு வரக்கூடிய நீதி எனக்கு நீதி இல்லை. உங்களுக்கு வரும்போது தான் நான் அட்வைஸ்லாம் பண்ணுவேன், எங்காத்துல தப்பு பண்ணால் அதெல்லாம் கண்டுக்க மாட்டேன். அப்படின்னா எனக்குன்னு ஒரு நீதி, எனக்குன்னு ஒரு ஜாதி நீதி குல கோத்திர தூரகம் நாம ரூப குணதோஷ வர்ஜிதம் அப்படின்னார் ஆச்சாரியால் விவேக் சூடாமணியில். என்ன, ஜாதி நீதி குலம் கோத்திர தூரகம் நாம ரூப குணம், இந்த நாமம் ரூபம் எல்லாம் எதுவுமே இல்லை. தேச கால விஷயாதிவர்த்தியத் பிரம்ம தத்துவமசி பாவயாத்மனி அப்படின்னாருங்க. பிரம்ம தத்துவமானது இதுக்கெல்லாம் அப்பாற்பட்டதாக இருக்கிறது.
இந்த ஜாதி நீதி இதெல்லாம் சம்பந்தமே கிடையாது, பிரம்மத்துக்கு சம்பந்தமே கிடையாது. ஆனால் இதெல்லாம் எதோட சம்பந்தப்பட்டது பாருங்கள், இந்த ஜீவனோட சம்பந்தப்பட்டதாக நம்ம பார்க்குறோம். ஜகத்தில் பார்த்தோம் இல்லையா, இந்த உலகமானது எப்படி மாயையினுடைய சம்பந்தமாக உலகமாக மாறிட்டேன்னு. இப்போ நமக்கு ஏன் நம்ம ஜீவனாக தெரிகிறோம் அப்படின்னா, இல்லாத ஜாதி, இல்லாத ஒரு குணம் இல்லையா, இல்லாத வர்ணம், இல்லாத வேற்றுமைகள் இல்லையா, இது எல்லாத்தையும் சேர்த்து வச்சுட்டு இருக்கோம். உண்மையிலேயே எனக்கு ஐக்கு இது எதுவுமே சேராது. ஜாதி நீதி குல கோத்திர நாம ரூப குண தோஷ வர்ஜிதம், குணம் தோஷம் எதுவும் அதுக்கு இல்லாதது. ஆனால் இப்போ எப்படி இருக்குன்னா அதெல்லாம் இருக்கா மாதிரி தோன்றது. ஏன் சார் எனக்கு தோணித்தன்னா, அது அகடித கட்டனா பட்டியசி மாயா. அப்போ கத குண வர்ண ஜாதி பேதம், குணம் வர்ணம் ஜாதி இந்த வேற்றுமை எல்லாம் இல்லாதது என்னுடைய உண்மையான ஸ்வரூபம். சுகச்சித்தி ஆனந்த சுகமாக இருக்கக்கூடியது என்னுடைய உண்மையான ஆத்மஸ்வரூபம். இதில் என்ன பண்ண நான் அப்படின்னா, விப்ரனக பிராமணன்ற ஒரு எண்ணம் வருது பாருங்கள். விப்ரன் ஜன்மனா ஜாயத்தே சூத்ரஹா சம்ஸ்காராத் த்விஜ உச்சியத்தே வேதபடனாத் விப்ரஸ்யாத் பிரம்ம வேதனாத் பிராமணஹா அப்படின்னா. எல்லாரும் பிறக்கும்போது சூத்ரனாக தான் பிறக்கிறார்கள். ஆனால் வேதம் படித்தான்னாக்கா அவன் விப்ரனாக ஆகிறான். அதுக்கு பிறகு ஜன்மனா சம்ஸ்காரத்தினால அவன் த்விஜனாக ஆகிறான். வேதத்தை படித்ததுனால தான் அவன் விப்ரனாக ஆகிறான். பிரம்மத்தை வேதாந்தத்தை படித்தால்தான் அவன் பிராமணனாக ஆகிறான் அப்படின்னு சொல்லியிருக்கு இல்லையா. இப்படிப்பட்ட வர்ணாசிரமம் வேதங்கள்லாம் வச்சுட்டு நமக்கு எப்படி தோன்றது, நமக்கு பிராமணன் அது முதல்ல இல்லை. விட்டுனாக்கா வைஷ்யன், விட்டு ஆதின்னு போட்டதுனால க்ஷத்திரியன் இல்லையா. இதெல்லாம் எதனால் வந்தது, அகங்கிருத்திச்ச, இதெல்லாம் ஈகோவுனால் வந்தது. எல்லாம் ஈகோ தான் காரணம். அந்த ஈகோவை கட் பண்ணிட்டோம்னாக்க எல்லா ப்ராப்ளத்துக்கும் காரணம் என்ன, அகம் அபிமானம் மம அபிமானம். இந்த அகம் அபிமானமும் மம அபிமானம், இந்த ராகத்வேஷம் வந்துடுத்துனாக்க ஒருத்தனுக்கு அவனை இந்த ஜென்மா முழுக்க யாரும் காப்பாற்ற முடியாது. ஏன்னா அவனு தான் ஒன்று ராகமாக இருக்கான், இல்லைன்னா துவேஷமாக இருக்கான். எனக்கு பிடிக்காதுன்றான், பிடிக்கணுமா. இறைவனுடைய சிருஷ்டியில் நமக்கு பிடிச்சது பிடிக்காதுன்னு ஏதாவது இருக்குமான்றது தோண மாட்டேங்கிறது யாருக்கும் இல்லையா. அது எப்படி சரி எனக்கு கண்டாலே பிடிக்காதுன்னா, அது எப்படி பிடிக்காது, உன்னை கூட தான் 4 பேருக்கு பிடிக்காது, அப்போ போடுவியா நீ, இருக்கையோ இல்லையா. அதே தான் நான் அவளுக்கும் சேம். நம்ம யோசித்து பார்க்கறது இல்லை, ஆத்மோபமாக பார்க்கணும். நம்ம பார்த்தோன்னாக்க ராகத்வேஷங்கள்லாம் எப்படி வந்தது, இந்த அகம் மம அபிமானத்தினால வந்தது தான் ராகத்வேஷம். ராகத்வேஷம் வந்ததுனால இது என்னாச்சு, சரீர அபிமானம் வந்தது, கர்மாவில் போய் விழுந்தா, கர்மாவனால அதுக்கு உண்டான பலன் வந்தது, இந்த சம்சாரன்ற சைக்கிளில் போய் மாட்டினான். இதுக்கெல்லாம் காரணம் என்ன, அந்த ராகத்வேஷமும் அகம் அபிமானம் மம அபிமானம். விட்டு அகங்கிருதிச்ச, அது மாத்திரம் இல்லை, ஸ்புட்டயதி சுதன புள்ள இல்லையா, சுதானா பொண்ணு, சுதானா புள்ள, தார ஆத்துக்காரி இல்லையா, கேகம் வீடு, என் வீடு, எம்புள்ள ஏமன, இப்படி ஒரு மயக்கம் வந்துட்டு. எல்லாரும் இறைவனால் படைக்கப்பட்டவர்கள்னு நல்லா தெரியறது, நல்லா பிலாசபியெல்லாம் பேசுறது. இவர் தான், ஏன் சார் நீங்கள் கொஞ்சம் பொறுத்து போகக்கூடாதா சார் அப்படின்னு கேட்குறான். அவன் நம்ம பார்க்குறான் பொறுத்து போகிறாமா, இன்னொருத்தருக்கு அட்வைஸ் பண்ணும்போது பிரமாதமாக சொல்கிறான்ல, அதெல்லாம் வரதுதான் சார், கஷ்டம்லாம் வரும் சார், அதெல்லாம் விட்டு போனேன் சார், போங்க அப்படின்னு சொல்கிறோம். ஆனால் அவன் வாழ்க்கைன்னு வரும்போது விட முடியல. ஏன்னா அந்த ஈகோ தான் பிரச்சனை. அந்த அகங்கிருதி இருக்க, அந்த அகங்கிருதி என்ன பண்ணிடுது, என்னுடைய பொண்டாட்டி, என்னுடைய வீடு, சுதா தாரா, என் வீடு, கேகம் இப்படின்ற மோகத்தில், இந்த மோகத்தில் மாட்டின்டான். மோகம்னா என்னன்னா, எது நல்லது எது கெட்டதுன்னு தெரியாத இருக்கக்கூடிய நிலை இருக்கு பேரா, இதுக்கு பேர் தான் மோகம். டெல்யூஷன்னா என்ன அப்படின்னா, உங்களுக்கு விஷம் வந்து அமிர்தமாக தோணும், அமிர்தமானது விஷமப்பியமிர்தம் பவேத்துன்னாரு. விஷமானது அமிர்தமாக உங்களுக்கு எப்போ தோன்றதோ அப்போ நீங்கள் மயக்கத்தில் இருக்கீங்கன்றது தான் இல்லையா. அமிர்தமானது விஷமாக தோணும். சொன்ன நல்ல விஷயங்கள்லாம் சொன்னால் பசங்களுக்கு பிடிக்கிறதே கிடையாது. படிப்பா, இந்த மாதிரி படிக்கணும், சின்ன வயசுலேயே படிக்கணும், நல்ல புக்கெல்லாம், இந்த கதை புக்கெல்லாம் படிக்காத, எப்படி படிக்கணும்னா யாராவது கேட்பானா பசங்க இல்லையா, அவனுக்கு அது விஷமாக இருக்குது அப்பா சொல்கிறது இல்லையா. இப்படி விஷம் அமிர்தமாக இருக்கும், அமிர்தம்தான் விஷமாக இருக்கும். அவனுக்கு இந்த இந்த இதெல்லாம் தான் பீஸா முதலிய விஷயங்கள் தான் அவனுக்கு அமிர்தமாக இருக்குது இல்லையா. எது விஷமோ அதுதான், இந்த ஜங்க் ஃபுட்டு தான் அவனுக்கு அமிர்தமாக இருக்குது. எது அமிர்தமோ அது அவனுக்கு விஷமாக இருக்குது. கோவிலுக்கு போங்க, பிரசாதம் வாங்கி சாப்பிடணும், போங்க சார், உப்பும் போட மாட்டான், ஒன்றும் போட மாட்டான்றான் இல்லையா.
இது எப்படி இருக்கு? அதுதான் மயக்கம். இந்த மயக்கத்தினால தான் என்ன ஆச்சுன்னா ஸ்புட்டயதி எல்லாம் இந்த மாயை தான் இவனுடைய பொண்டாட்டி, இவனுடைய புள்ள, இவனுடையன்ற மாதிரி இவனை சிக்கன் மைண்டடாக பண்ணி ஒரு பரிச்சின்னமாக்கிட்டான். எப்படி ப்ராடாக இருக்க வேண்டிய மனுஷன் எப்படி தன்னுடைய குடும்பம் தன்னுக்குள்ளேன்னு அப்படி சின்னவனாக ஆகிட்டான் பாருங்க. அந்த மைண்டை பலாடாக இருக்கக்கூடிய அந்த மைண்டை, அந்த ஞானிக்கு இருக்க வேண்டிய மைண்ட் என்ன? அகண்டமாக இருக்கக்கூடிய சச்சிதானந்த ஸ்வரூபம் அப்படின்னு இருக்கக்கூடிய சாகரமாக இருக்கக்கூடிய ஸ்வரூபம் நான், மலையான ஸ்வரூபம் நான், வானம் போல் இருக்கக்கூடிய ஸ்வரூபன்ற எண்ணம் போய் நான் இந்த பாடியில் இருக்கேன், இந்த குடும்பத்தில் இருக்கேன் அப்படின்ற ஒரு எண்ணம் வருது. ஏன் சார் வந்தது? நல்லா தெரியறது, பேசும்போது நல்லா தான் இருக்கு, ஆனால் யோசிச்சா வருத ஏன்னா இது அகடித கடனா பட்டிய சிமாயா. இதுதான் அந்த மாயை பண்ணுற காரணம் சார் இது இல்லையா? அந்த குணம், வர்ணம், ஜாதி, இந்த வேற்றுமைகள் ஆனந்த சைத்தன்ய ஸ்வரூபமாக இருக்கக்கூடிய அந்த ஆத்மாவில் போய் இவன் தன்னை பிராமணனாகவும் வைசியனாகவும் கருதுகிறான், அகங்காரத்தினால கருதுகிறான், தன்னோட புள்ள, தன்னுடைய மனைவி, வீடுன்ற மயக்கத்தை அடைகிறான். இதெல்லாத்தையும் எப்படி சார் ஸ்புட்டயத்தி, இது ஏன் சார் இப்படி காமிக்கிறதுன்னா எல்லாம் மாயை தான், வேறு என்னத்தை சொல்ல முடியும் நம்ம? அகடித்த கடனா பட்டியசி மாயா, சேராததை சேர்க்கக்கூடியது இந்த மாயை தானே சார் அப்படின்னா. இப்படி ஜகத்தில் பேதம் பண்ணான் ரைட்டு, ஜீவனை இப்படி பார்த்தான் ரைட்டு, ஈஸ்வரனையாவது விட்டு வச்சானான்னு பாருங்கள் வேண்டாமா? அதில் எத்தனை பேதங்கள் இல்லையா? அதில் பேதங்களுக்கா அப்படின்னா வைஷ்ணவன்றான், இவன் சைவன்னு சொல்கிறான், இது அம்பாளுன்றான், இவர் அவரை பார்த்து கிண்டல் பண்ணுறாரு, என்ன நீங்கள் உபாசனை பண்ணுறீங்க, எவ்வளோ நாள் தான் சிவ உபாசனையே பண்ணிட்டுருவாங்க, அம்பாள் உபாசனையெல்லாம் தெரிஞ்சு வேணாமான்றார். அவன் சிவ உபாசனை பண்ணுறான், ஏன் அழகாக பஞ்சாயத்தை ஜனமும் பண்ணாமல் இவங்க ஏன் உட்காந்து இப்படி தாமரையால் போய் சாமி அடிச்சுன்னு உட்காந்துருக்காங்க, நன்னா உட்காரலாமேன்னு அவன் நினைக்கிறான். பஜனை பண்ணுறவன் அவன் நினைக்கிறான், என்ன அழகான பஜனை இருக்குது, இதில் மனசை லயிச்சுட்டு இருக்கிறத போய் இவங்கெல்லாம் போய் வேதாந்தத்தை படிச்சுட்டு பூஜையை பண்ணிட்டு எதுக்கு சார் இந்த வேலைன்னு அவன் நினைக்கிறான். வேதம் படித்தவன் என்ன நினைக்கிறான், ஐயோ வேதாந்தம் தான் இது, வேதாந்தம்லாம் படித்து அழகாக கர்மாக்கெல்லாம் பண்ணிவிட்டு நன்னா பண்ணிட்டு ஜம்முன்னு வேதத்தை சொல்லிட்டு கணம் சொல்லிட்டு ஜடத்தை சொல்லிட்டு இதெல்லாம் கிடைக்கக்கூடிய ஸ்வரூபம் இந்த ஜென்மாவில் நமக்கு கிடைச்சி, அதுதான் வசத்தின்னு அவன் நினைக்கிறான். இப்படி தானே எல்லோரும் ஒவ்வொன்றும் நினைக்கிறாங்க. ஏன் அப்படி அவான்னு நினைக்கிறான்னு பாருங்கள். என்ன அதான் அகடித்த கடனா பட்டிய சிமாயா, இப்படி தான் இருக்கும் இந்த உலகமானது. இவன் பாருங்கள், இவருடைய அந்த விஷ்ணு சிவன் அதுலேயே பேதத்தை கற்பிக்கிற மாதிரி ஆகிடுத்து பாருங்கள். என்ன விதி ஹரிஹர பேதம் அப்பி அகண்டே பத விரச்சைய புதான் அப்பி பிரகாமம் பிரமயதி ஹரிஹர விபேத பாவான் அகடித கடனா பட்டிய சிமாயா. இந்த அகடித கடனா பட்டியசி மாயை இருக்க பொருந்தாததை பொருந்தக்கூடியதாக இருக்கக்கூடிய இந்த மாயையானது என்ன பண்ணுறதுன்னா அகண்டே அப்படி, நீங்கள் என்னதான் லெக்சர் கொடுங்க, வேதாந்தம் கேளுங்க, பிரம்மம் அகண்ட ஸ்வரூபம், சத்து சித்து ஆனந்தம் ஸ்வரூபம் அப்படின்லாம் எத்தனை தடவை கேட்ட போதிலும் அவனுக்கு அந்த அகண்டமான ஸ்வரூபத்தையில் அதில் அவனை புரிய வைக்கிறதுக்காக சொன்னார் இவர். சார் சத்துவகுணம், ரஜோகுணம், தமோகுணம்னு இருக்குது சார். இந்த சத்துவகுணத்துக்காக இது இது ஞானத்துக்கு அதிபதி, இந்த சிருஷ்டியை பண்ணணுன்றதுக்காக பிரம்மஸ்வரூபமாக இருக்கார் சார். இதை காக்க கடவுளாக இந்த ஜியாக ஜெனரேட்டராக இருக்கார் சார். ஆர்கனைசராக விஷ்ணுவானவர் இருக்கார் சார். அவர் தான் எல்லாரையும் காப்பாற்றின்னு இருக்கார். இந்த டியாக டிஸ்ட்ரக்டராக அதில் எது இப்போ வசதி அப்படின்னா, இந்த சின்ன பசங்கள்லாம் ஆற்றுல 2 பசங்க 2 அண்ணா தம்பிங்க இருக்குன்னு வச்சுங்க, 2 பேருக்கு ஒன்று வாங்குறது தான் சேஃப்னு வாங்கிட்டு போவார் அப்பா. பாவம் இன்னசென்ட்டாக 2 பேனா எடுத்துன்னு போனால் என்ன 2மே ப்ளூ, அப்போ சண்டை வராது இல்லையா? எடுத்துன்னு போனால் முதல்ல நீ ஏன் அவனுக்கு கொடுத்தான்னு சண்டை வரும். சண்டை வரணுன்னாக்கா அது எப்படி வேணாலும் ஆரம்பிக்கும். நீ எனக்கு கொடுக்கும்போது மூடி பக்கம் கொடுத்த, அவனுக்கு கொடுக்கும்போது அடி பக்கம் கொடுத்த, சண்டை வரணுன்னா எப்படி வேணாலும் வரலாம் இல்லையா? இப்படி தான் இந்த ஜீவனானவன் என்ன பண்ணான், இதெல்லாம் சொல்லி கொடுத்தா அதில் போய் இவன் என்ன பண்ணான், விரச்சை இதில் கற்பிச்சிட்டான். கற்பித்து இவன் என்ன பண்ணால் விதி ஹரி ஹரபேதம் பிரம்மா விஷ்ணு சிவன் அப்படின்னு அநேக ஈஸ்வரர்கள் இருக்காது. உனக்கு மாத்திரம்தான் ஈஸ்வரன் சொந்தமா? எங்கள் விஷ்ணு ஈஸ்வரன் இல்லையா? அவருக்கு இதெல்லாம் வராதான்னு அவர் கேட்குறாரு. ஈஸ்வரன் உங்கள் இவருக்கு தான் அவதாரங்கள்லாம் எடுக்க தெரியுமா? எங்கள் இவருக்கு அவதாரம் இருக்க முடியாதா? நீ ஆழ்வார்கள் சொன்னேன்னா நான் சொல்ல மாட்டேன்னா நாயன்மார்கள் எப்படி போயிட்டு பாருங்கள். எல்லாம் இருக்கிற ஒரு ஈஸ்வரனாகி இருந்தாலும் அதில் பேதம் எப்படி சார் ஒரு மரத்துக்கு சான்ஸே இல்லையே? எல்லாரும் ஒருத்தனை ஏகமேவ அத்விதீயம்
உங்களுக்கும் அதே சுத்தி தான், எனக்கும் அதே சுத்தி தான், வைஷ்ணவனுக்கும் அதே சுத்தி தான், துவைத்திக்கும் அதே சுத்தி தான், அத்வைத்திக்கும் அதே சுத்தி தான், எல்லாருக்கும் ஒரே சுத்தி தான், எல்லாரும் ஒத்துக்கிறோம். ஏக்கமே அத்விதீயம்னு சொல்லும்போது எல்லாரும் ஒத்துக்கிறோம் இல்லையா? சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்ம எல்லாரும் ஒன்றா தான் சொல்லுவோம். ஆனால் அது எல்லாரும் ஏதாவது ஒத்து போகிறோமோ பாருங்கள், ஒத்துக்கிறதே இல்லை. இது ஒரு குரூப்பு, அது ஒரு குரூப்பு, இது ஒரு குரூப்பு, ஒரே வேதம் இருந்தால் ஏன்னா இது இப்படி தான். இதை நீங்கள் யோசித்து என்ன பிரயோஜனம் இல்லையா? அது அப்படித்தான் நடக்கும். எங்கே போனாலும் இந்த பேதங்கள்லாம் இருக்கத்தான் இருக்கும் இல்லையா? பிரமயதி ஹரிஹர விபேத பாவான் இல்லையா? இந்த விஷ்ணு சிவன், ஹரி அப்படின்னாக்க விஷ்ணு, ஹரன்னாக்க சிவன், அதுக்கப்புறம் விதி அப்படின்னாக்க பிரம்மா. இந்த பேதங்கள்லாம் இல்லை எப்படி ஆச்சு? நமக்கு ஆச்சரியமாக இருக்குது. படித்தவர்களே சண்டை போட்டிக்கிறார்கள் இல்லையா? எத்தனையோ விஷயங்கள் இன்னும் சொல்லலாம், ஆனால் ரொம்ப சொல்ல மரியாதை கருதி சொல்லாமல் இருக்க வேண்டிய மடங்கள்லாம் இருக்குது. அவளுக்கு எத்தனை போட்டி பாருங்கள். இவர் ஒரு மடன்றாரு, அவர் ஒரு மடன்றாரு, அதுதான் வசத்தின்றாரு, இந்த மடம் தான் வசத்தின்றாரு இல்லையா? அகோபலம் தான் வசத்தின்றாரு, ஒருத்தர் ஆண்டவர் தான் வசந்தி, சுயமாச்சாரியால் தான் வசதி அப்படின்னா பரகாலஜி தான் வசதி. எத்தனை பேதங்கள் ஒரு விஷயத்தை அங்கே பாருங்கள் 8 இல்லையா? இதெல்லாம் அத்வைத்தில் கேட்கவே வேண்டாம். இந்த இந்த மடம் வசதி, அந்த மடம் வச்சு எல்லாம் ஆச்சரியமாக இருக்குது. இதெல்லாம் ஏன் வந்ததுன்னு யோசிச்சு பார்த்தா என்ன அகடித கட்டனா பட்டியசி மாயா. சார் பொருந்தாததை புரிய வைக்கிறது தான் சார் மாயை, இதுதான் சார் மாயை. இப்படி பிரம்ம சைத்தன்யம் ஒன்றா இருக்கும் பொழுது இந்த மாயா விலாசமானது அநேகமாக இருந்து கொண்டு ராகத்வேஷத்தை உண்டு பண்ணி அகம் அபிமானத்தையும் மம அபிமானத்தையும் உண்டு பண்ணி இந்த உலகம் இருக்கா மாதிரி உங்களையும் ஏமாற்றி ஜீவனையும் உங்களை புரிய விடாமல், ஜகத்தையும் புரிய விடாமல், ஈஸ்வர தத்துவத்தையும் புரிய விடாமல் பண்ணுறது இந்த மாயைன்றதை நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள் அப்படின்றதுக்காக எழுதப்பட்டது. அதனால் நம்முடைய ஃபோக்கஸ் எங்கே இருக்கணும்? இதெல்லாம் பிரபஞ்சோ எதி வித்யேத நிவர்த்தேத என்ன சம்சயா. அதனால் அழகாக மாண்டுக்கியம்னா எப்போ இந்த உலகம் உங்களுக்கு தோணிக்கிறதோ மாயைன்னு நீங்கள் புரிஞ்சுட்டீங்கன்னோ, அப்போது புரிஞ்சுட்டீங்களோ இல்லையோ தானே அது விலகிவிடும். எதி வித்யேத்தை உங்களுக்கு அது இப்போ வார்த்தைகள் ஏன்னா என்ன நிவர்த்ததே என்ன சம்சயா நிச்சயமாக போயிடும் இல்லையா? மாயா மாத்திரமிதம் துவைத்தம் அத்வைத்தம் பரமார்த்ததா. மாயா மாத்திரம் இதம் துவைத்தம், இதெல்லாம் மாயை தான். இதை புரிஞ்சுட்டீங்கன்னா உண்மையிலேயே என்ன எஞ்சி நிற்கிறதோ அது அத்வைத்தம் பரமார்த்ததா. ஆதவு அந்தேச்ச என்னாஸ்தி வர்த்தமானே பித்தா. இந்த மாயை முன்னாடி இருக்கிறதுக்கும் சான்ஸ் இல்லை, பின்னாடியும் இருக்கிறதுக்கும் சான்ஸ் இல்லை. இப்போ இருக்கா மாதிரி காணப்படுகிறதோ இல்லையோ? எப்போ முன்னாடி இல்லை, ஆதி இல்லை, அனாதி இல்லைன்னு தெரிஞ்சு போச்சு, அந்தமும் இல்லைன்னு தெரிஞ்சு போச்சு. அனாதி அனந்தமாக இருந்தால் நடுவில் மாத்திரம் எப்படி இருக்கும்? மாயையாக இருக்கும். அது கொஞ்ச காலம் இருக்கும், அவ்வளோதான். நீங்கள் இந்த பயந்த நேரத்தில் அது கயிறு பாம்பாக தெரிஞ்சுது, லைட்டை போட்டு பாருங்கள், கயிறுன்னு தெரிஞ்ச உடனே ஆட்டோமேட்டிக்காக பாம்பும் போச்சு, பாம்புனால உங்களுக்கு வேத்து கொட்டினதும் போச்சு இல்லையா? பாம்புக்கு பயந்து இடறிண்டு காலில் புண்ணு இடிச்சுட்டிங்களே அதுவும் போயிடும். நீங்கள் கொஞ்ச நாள் இருக்கும், அதுக்கப்புறம் அதுவும் போயிடும். அதை மாதிரி ஞானம் வந்த உடனே கொஞ்ச நாளைக்கு இந்த பேதங்கள்லாம் இருக்கதா இருக்கும், தானே அதுவும் போய் எல்லாரும் பிரம்மி பூதர்களாக ஆகலாம் அந்த பரம தத்துவத்தை அறிந்தோமையானால். இப்படி மாயைக்கு அதீதமான பிரம்மத்தை சொல்வதற்காக இந்த மாயா பஞ்சகம் சொல்லப்பட்டு, இப்படி இந்த மாயா பஞ்சகத்தை இப்படி ஒரு சபையில் சங்கர குருகுலத்தில் சொல்வதற்கான ஒரு பாக்கியத்தை கொடுத்த எல்லாருக்கும் என்னுடைய நமஸ்காரத்தை தெரிச்சுன்னு இங்கே வந்திருந்த வாழ்க்கெல்லாம் என்னுடைய நமஸ்காரத்தை தெரிஞ்சு இதோட ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம். ஸ்ரீ குருभ्यो நமः. ஹரி ஓம்.